வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க, உங்கள் நம்பர்கள் எல்லாருக்குமே நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி தேதி 31ஆம் தேதி 1வது மாதம் 2025 வெள்ளிக்கிழமை நடைபெறுது. நமக்கு நிர்மல் ட்ரா நடைபெறுது. 417வது ட்ராவாக நடைபெறுது. இந்த ட்ராவுக்கு நம்ம கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி 100% ஸ்ட்ராங்கான கெஸ்ஸிங் தான் இப்போ நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த கெஸ்ஸிங் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நாள் என்ன ரிசல்ட்டு வந்திருக்கு அப்படின்னு பார்க்கையில் 857 ரிசல்ட்டாக வந்திருக்கு. பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை நடந்த ட்ராவுக்கு நம்ம கொடுத்துருந்த கெஸ்ஸிங்கில் பார்த்திங்கன்னா ஆல் போர்டு 5 சிங்கிள் நம்பராகவே கொடுத்துருந்தோம். நல்ல ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. பார்த்திங்கன்னா பாக்ஸ்லையும் நம்ம வின்னிங் கொடுத்துருக்கோம். நீங்களே பாருங்கள். நம்ம முன்னாடி நாள் நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் பார்த்திங்கன்னா ஆல் போர்டு சிங்கிள் நம்பராகவே நான் கொடுத்துருந்தேன். பார்த்திங்கன்னா நமக்கு பி போர்டில் 5ங்கிறது பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வெற்றி தான். பார்த்திங்கன்னா வந்த ரிசல்ட்டு 857 ரிசல்ட்டு வந்துருந்துச்சு. பார்த்திங்கன்னா பாக்ஸில் கொடுத்ததில் நம்ம பிசி வின்னிங் கொடுத்துருக்கோம். நீங்களே பாருங்கள். 3 நம்பருக்கு டெஸ்ட்டு மிஸ் ஆயிருச்சு. இல்லாட்டி நம்ம ஃபுல் வின்னிங்கே எடுத்துருக்கலாம். நம்ம பாக்ஸில் பார்த்திங்கன்னா 735 பாக்ஸுன்னு சொல்லி நம்ம எடுத்திருந்தோம். இந்த பாக்ஸில் 357ன்னு சொல்லி நமக்கு வந்திருக்கும். வந்த ரிசல்ட்டு 857 ரிசல்ட்டாக வந்துருச்சு. அதாவது இந்த 3க்கு பவர் வந்துருச்சு. இல்லாட்டி ஃபுல் வின்னிங்கே நம்ம எடுத்துருக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் பிசியில் 57ங்கிறது நமக்கு வின்னிங் கிடச்சிருக்கு. நல்ல ஒரு வெற்றி தான். பார்த்திங்கன்னா சரி, ஓகே. இப்போது வெள்ளிக்கிழமை நடக்கக்கூடிய நிர்மல் ட்ராவுக்கான கெஸ்ஸிங் பார்ப்போம் வாங்க. நம்ம இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நடக்கக்கூடிய ட்ராவுக்கான கெஸ்ஸிங் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதத்தில் லாஸ்ட் ட்ராவாக நடக்குது. நமக்கு நிர்மல் ட்ரா நடைபெறுது. பார்த்திங்கன்னா 417வது ட்ராவாக நமக்கு நடைபெறுது. இந்த ட்ராவுக்கு ஏ போர்டில் என்ன வரலாம், பி போர்டு என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, சி போர்டில் என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம ஒவ்வொரு போர்டு நம்பர்ஸுமே ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் நம்ம சேனலில் நம்ம கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா நமக்கு 8ஆம் நம்பர் வந்திருக்கு. 8க்கு 5 ஏ போர்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஏ போர்டில் 5 வருதுன்னு நினைக்கிற நம்பர்கள் ஏ போர்டு 5 எடுத்துக்காங்க. பி போர்டில் 4 எடுத்துக்கலாம். பி போர்டு 4 வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது. சி போர்டில் நமக்கு 1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சி போர்டு 1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி 9 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நமக்கு 7க்கு 9 வரணும், 1 வரணும். இந்த 2 நம்பர் தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சி போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 7க்கு 1 9ன்னு எடுத்திருக்கோம். பி போர்டில் 4 0 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏ போர்டில் நமக்கு 8க்கு 5 வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதை விட்டு வேறு நம்பர் வந்துச்சுன்னா ஏ போர்டில் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம பார்க்கையில் 2ஆம் நம்பர் நம்மளுடைய கணக்கில் வந்திருக்கு. 2 வந்துச்சுன்னா எடுத்துக்கலாம். ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு வைக்கிற நம்பர்களுக்கு ஒவ்வொரு போர்டு நம்பர்ஸையுமே ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் இங்கே எடுத்துகிட்டு கொடுத்துருக்கேன். நீங்களே பார்த்துருக்கீங்க. பார்த்திங்கன்னா எல்லா நம்பர்களுமே நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங்கையும் நீங்கள் எடுக்கிற நம்பர்ஸையும் மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக வின்னிங் கிடைக்கும். பயன்படுத்திக்காங்க. நம்ம வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க, உங்கள் நம்பர்கள் எல்லாருக்குமே நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விட்ருங்க. கண்டிப்பாக ஸ்ட்ராங்கான வெற்றி நீங்கள் ரெகுலராக எடுக்கணும்னு சொல்லி ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒவ்வொரு நம்பர்ஸையும் நான் இங்கே கொடுக்குறேன். ஆல் போர்டு விளையாடுற நம்பர்களுக்கு இன்றைக்கி ஆல் போர்டு நம்பரில் நம்ம 4 தான் எடுக்கிறோம். சரிங்களா? ஆல் போர்டு ஸ்ட்ராங்கான நம்பர்னு பார்க்கையில் 4ஆம் நம்பரை நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? ஆல் போர்டு 4 வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. 4 உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா எடுத்துக்காங்க. 4ங்கிறது நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் 1000% ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி சிங்கிள் நம்பராக கொடுக்குறேன் உங்களுக்காண்டியே. 4 இல்லாமல் ஆட்டம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்திருக்கோம். சப்போர்ட்டுக்கு 1 எடுத்திருக்கோம். 4 1 வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 4ஐயும் 1ஐயும் ஆல் போர்டு வைக்கிற நம்பர்கள் எல்லோருமே மேட்ச் பண்ணியும் கலந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆல் போர்டு நான் எடுத்திருக்கேன்.
இப்போது நம்ம பாக்ஸில் வைக்கிற நம்பர்களுக்கு என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து பாக்ஸ் நம்பரை பொறுத்த வரைக்கும் 486 486 140 இந்த 2 நம்பரையும் பாக்ஸில் எடுத்துக்கலாம். பாக்ஸு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம கெஸ்ஸிங்கை மேட்ச் பண்ணி கம்மியான நம்பராக நான் எடுத்திருக்கக்கூடிய நம்பர் வந்து இந்த 2 நம்பர் தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கையில் வந்து இப்போது வந்து நம்ம பாக்ஸ் நம்பர்ஸ் பார்த்தோம். ஆல் போர்டில் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறதையும் நம்ம பார்த்தோம். 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து 541 எடுத்திருக்கேன். 286ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்குது. 286 169 410 இந்த நம்பரெல்லாம் 3 நம்பர் வைக்கிற நம்பர்கள் மேட்ச் பண்ணி நீங்கள் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து என்னுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி மொத்தம் வந்து 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்ம 8 நம்பர்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம். இந்த 8 நம்பர்ஸையுமே எல்லா நம்பர்களும் கலந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஒவ்வொரு நம்பர்ஸையும் நம்ம வந்து கொடுக்குறோம். எல்லா நம்பர்களுமே நம்ம கொடுக்குற நம்பர்ஸையும் நீங்கள் வந்து உங்கள் கணக்கில் எடுக்கக்கூடிய நம்பர்ஸையும் எப்போதுமே மேட்ச் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி தான் நம்பர்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். 501ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 501 497 வந்துச்சுனாலும் எடுத்துக்கலாம். 796 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 416ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணக்கில் இருக்குதான்னு பாருங்கள். கம்மியான நம்பர்ஸாக நான் வந்து எடுத்திருக்கக்கூடிய நம்பர் வந்து மொத்தமே வந்து 8 நம்பர்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கோம். 3 நம்பர் வைக்கிற நம்பர்கள் எல்லாருமே வந்து இந்த 8 நம்பரையும் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணியும் கலந்து வைங்க. கண்டிப்பாக வெற்றி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்பர்ஸ் எல்லாத்தையும் நான் எடுத்திருக்கேன். முன்னாடி நாள் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டை மட்டுமே தான் ஃபுல்லாகவே மேட்ச் பண்ணி இங்கே ஒவ்வொரு நம்பர்ஸையும் உங்களுக்காண்டி நான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கேன். ஏபி பிசி ஏசி ஆல் போர்டு வைக்கிற நம்பர்களுக்கு எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கையில் 49 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 04 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 10ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 41ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாருமே இந்த நம்பர்ஸை கலந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். 59 ஏபிபிசிஏசி ஆல் போர்டு நம்பர்ஸில் நம்ம வந்து அதிகமான நம்பர்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்காம கம்மியான நம்பர்ஸ் தான் மொத்தமே வந்து 5 நம்பர்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த 5 நம்பர்ஸையுமே எல்லா நம்பர்களும் கலந்தும் உங்களுடைய கெஸ்ஸிங்கில் இருக்குதான்னு பார்த்து மேட்ச் பண்ணி நீங்கள் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் எடுத்திருக்கேன். இப்போது வந்து நம்ம 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கையில் வந்து கம்மியான நம்பர்ஸ் கொடுக்குறேன். உங்களுடைய கணக்குலையும் உங்களுடைய கெஸ்ஸிங்லையும் இருந்துச்சுன்னா எல்லா நம்பர்களுமே இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி சில நம்பர்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து உங்களுக்காண்டியே கொடுக்குறேன். இது கெஸ்ஸிங் மட்டும்தான், கன்ஃபார்மாக வந்து யாரும் எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம். 41 91 50 94ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாருமே வந்து நம்ம கொடுக்குற நம்பர்ஸை உங்களுடைய கணக்கில் இருக்குதான்னு பார்த்து மேட்ச் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம நம்பர்ஸ் வந்து எடுத்திருக்கோம். 50 41ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 41 91 50 94 50 41 எல்லா நம்பர்களும் இந்த நம்பர்ஸ் வந்து உங்களுடைய கணக்குலையும் உங்களுடைய கெஸ்ஸிங்லையும் இருக்குதான்னு பாருங்கள். இருந்துச்சுன்னா மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா நம்பர்களுமே பயன்படுத்திக்காங்க. பார்த்தீங்கன்னா கேஎல் டியர் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ண விருப்பமுள்ள நம்பர்கள் எல்லோருமே புக் பண்ணிக்கலாம். புக்கிங் டீட்டெயில்ஸ் வந்து அவங்களே அனுப்பிச்சிருவாங்க. ரெகுலராக வந்து புக்கிங் இருக்குது. பார்த்தீங்கன்னா 93 600 46 847 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் அவங்களே அனுப்பிச்சிருவாங்க. ரெகுலராக வந்து புக்கிங் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி முடிய ரெகுலர் புக்கிங் இருக்குது. 93 600 46 847 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் வந்து அவங்களே அனுப்பிச்சிருவாங்க.
இது வரைக்கும் நம்ம வீடியோவை நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.